Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB யோட அப்டேட்டட் சிலபஸ்ல யூனிட் 10 இருக்கு இல்லைங்களா, அதுக்கான குவிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் சொல்லலாம். ஸோ இதில் வந்து மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியும் கூட ரொம்ப கஷ்டமும் கூட. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டாப்பிக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு டாபிக். நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தாண்டி கிராமர் டே டு டே யூஸில் வந்து நம்ம எப்படி கிராமர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்க டாபிக்ஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதுகிறப்ப படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பீங்க, அண்ட் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இதை வந்து டீச் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜான இருக்க விஷயம் என்னென்னா, இதில் டிஃபிகல்ட்டாகவும் கேட்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஒரு 10 மார்க் மினிமம் 10 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 10 out of 10 எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இந்த டாப்பிக்கில் நீங்கள் போடலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த டாப்பிக்கினுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து 10 out of 10 எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் அது ரெகுலர் ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு போமோ ப்ரோஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதனுடைய அப்படியே அந்த போமை படித்தோ ப்ரோஸை படித்தோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஒரு இன்ச் பை இன்ச் நீங்கள் படிக்கலாம். ட்ராமா அண்ட் நாவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டு சம்மரி படிக்கலாம். இல்லை சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே வந்து நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே கூட படிக்கலாம். பட் இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டோ இதுதான் கேட்பாங்க, இதுலேருந்து மட்டும்தான் கேட்பாங்கன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பேசிக்காக வந்து 6th to 10th இங்கிலீஷ் புக்ஸில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த டாபிக் பேஸ்டாக இருக்க எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய குவிஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் வந்துட்டு மெயினாக நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வெறுமனே அட்டன் பண்ணி பார்க்காம அதில் எப்படி வந்து நீங்கள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில கொஷின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏன் இந்த ஆன்சர் தான் வந்திருக்கு. காமனாக இப்போ போயம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர்ன்ற மாதிரி நம்ம ஈஸியாக இது பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷினுக்கு ஏன் இந்த ஆன்சர், அதனுடைய இப்போ நம்ம காமனாக கிராமருக்கு இதனால தான் இந்த ரீசன்னால தான் இந்த ஆன்சர்ன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ரீசன் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் ராங் மெத்தடை வந்து சூஸ் பண்ணலாம். இன்னும் என்ன ராங் மெத்தட் அப்படின்ற சென்ஸ், நீங்கள் கொஷினை படிச்சுட்டு உங்களுக்கு சப்போஸ் கரெக்டான ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட இந்த இதில் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் என்னென்னா ரிமூவ் பண்ணுறது. தப்பான ஆன்சரை வந்து ரிமூவ் பண்ணிடுறது. ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் தெரியாமல் இருக்கலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றதில் 2 ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். இது 2 கண்டிப்பாக வராது அப்படின்ற மாதிரி நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். மீதி இருக்க 2 ஆப்ஷனில் தான் கரெக்டான ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணோம், அந்த கொஷனில் இருக்க ஒரு சில க்ளூஸ்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது பேஸ் பண்ணி நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எவ்ரி வீக் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 25 to 30 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு டாப்பிக்லேயும் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுக்குறேன், எப்படி அந்த ஆன்சர்ஸை கொண்டு வரலாம். சப்போஸ் நமக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்லாம் வந்து நமக்கு அந்த வேர்ட் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது தெரியாதப்ப நம்ம எப்படி அதை வந்து ஆன்சரை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் த கரெக்ட் சினானிம் ஃபார் obfuscate. ஸோ இதனுடைய கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் பார்த்திங்கன்னா obfuscate. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: கிளாரிஃபை, கன்ஃபியூஸ், எக்ஸ்பிளைன், என்லைட்டன். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு நானுமே வந்து இந்த வேர்டை நான் கேள்விப்பட்டது கிடையாது. பட் இதனுடைய 4 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க: கிளாரிஃபை, கன்ஃபியூஸ், எக்ஸ்பிளைன், என்லைட்டன். ஸோ இதனுடைய மீனிங் பாருங்கள். இந்த 4 வேர்ட்ஸும் நமக்கு ஈஸியான வேர்ட்ஸ் தான். ஸோ கிளாரிஃபைனா ஒரு விஷயத்தை வந்து கிளாரிட்டியாக சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து கன்ஃபியூஸ்னால் கன்ஃபியூஸ்டாக இருக்கா. எக்ஸ்பிளைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ கிளாரிஃபையும் கன்ஃபியூஸும் ஆப்போசிட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன். ஸோ எக்ஸ்பிளைனும் கிளாரிஃபையும் ஒரே மாதிரி மீனிங் தான். அண்ட் என்லைட்டன்றதுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கிறது. ஸோ இது 3மே பார்த்திங்கன்னா கிளாரிஃபை, எக்ஸ்பிளைன், என்லைட்டன், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஒரு சினானிம் மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி எந்த வேர்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்ஃபியூஸ். ஸோ இந்த obfuscate அப்படின்றதோட சினானிம் வந்து கன்ஃபியூஸ்.
ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் கன்ஃபியூஸ் தான். ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த மெத்தடில் கூட பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, செலக்ட் த ஆண்டனிம் ஆஃப் பெலிஜரண்ட். ஸோ இதனுடைய மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டைல், பீஸ்ஃபுல், அக்ரெசிவ், மிலிட்டன்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஹாஸ்டைல் அண்ட் பீஸ்ஃபுல் ஒரு சைடும், அக்ரெசிவ் அண்ட் மிலிட்டன்ட் இன்னொரு சைடும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியணும்னா, ஹாஸ்டைல் அண்ட் பீஸ்ஃபுல் இது 2 தான் வந்து மோஸ்ட்லி ஆன்சராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பீஸ்ஃபுல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சினானிம்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் வந்துட்டு முன்னாடி இருக்க ப்ரிஃபிக்ஸ்க்கு ஒரு சில ப்ரிஃபிக்ஸ்லாம் மீனிங் இருக்கும், சஃபிக்ஸ்க்கும் மீனிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதெல்லாம் இதில் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ப்ரிஃபிக்ஸ் இன் த வேர்ட் அன்ப்ரெசிடென்டட்? ஸோ இதில் ப்ரிஃபிக்ஸ் நம்ம பார்க்க, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னாலே முன்னாடி இருக்கிற வேர்டு தான். ஸோ இதில் வந்து அப்படின்றது தான் ப்ரிஃபிக்ஸ். Choose the correct tense. By the time we arrived, they dashed dinner. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், by the time we arrived இந்த இடத்துல வந்து நமக்கு past tense கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சஸ் பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 12 tenses எப்படி, அது ஒரு 3 செட் ஆஃப் வேர்ப்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஈஸியாக அதனுடைய டென்சஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதனுடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரைவ்ட் அப்படின்றது இருக்குது பாஸ்ட் டென்ஸில். ஸோ மோஸ்ட்லி வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வந்துட்டு ஒரு பாஸ்ட் டென்ஸும் ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் இருக்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட் ஃபினிஷ்டு. ஸோ ஒரு வேலையை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு வேலை முடியுது. ஸோ 2 வேலையுமே முடிஞ்சது தான். பட் இதில் ஃபஸ்ட்டு முடிஞ்ச வேலையை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும், அடுத்து முடிஞ்ச வேலையை வந்து வெறும் பாஸ்ட் டென்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பை த டைம் வி அரைவ்ட் தே ஹேட் ஃபினிஷ்டு டின்னர். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டின்னர் முடிச்சது தான் வந்து ஃபஸ்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆனது. ஸோ தே ஹேட் ஃபினிஷ்டு டின்னர் பை த டைம் வி அரைவ்ட். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் டு பாசிவ் வாய்ஸ். they will announce the results tomorrow. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து will இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு டென்ஸ்லேருந்து அதே பர்டிகுலர் இதில் தான் மாற்றுவோம். அண்ட் இது கூட வந்து V3 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா V3 தான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே V3 இருக்குது. ஸோ அது ஓகே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டென்சஸ் பார்த்தீங்கன்னா will. ஸோ இங்கே மட்டும்தான், இந்த 2 இதில் மட்டும்தான் நமக்கு ஃப்யூச்சர் டென்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறப்ப பி ஃபார்ம் வேர்ப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எனி கைண்ட் ஆஃப் பி ஃபார்ம் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து பி ஃபார்ம் வேர்பே கிடையாது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு மீதி இருக்க ஆப்ஷன் வந்து த ரிசல்ட்ஸ் வில் பி அனௌன்ஸ்டு டுமாரோ. ஸோ நமக்கு இங்கே வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸில் வந்து வில் ப்ளஸ் வேர்ப் இருந்ததுன்னா அதை வந்து பாசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது வில் பி ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான வீடியோவும் நான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படின்றதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஃபார் த வேர்ட் ஸ்விஃப்ட்லி இன் த சென்டென்ஸ் ஹீ ரேன் ஸ்விஃப்ட்லி. ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்விஃப்ட்லி லீ வந்தாலே வந்துட்டு LY அந்த வேர்டு வந்தாலே வந்து மோஸ்ட்லி வந்து அட்வர்பாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹீ ரேன் ஸ்விஃப்ட்லி. ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச் வச்சு நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஈஸியாக வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதையும். ஸோ அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்லி ஹீ ரேன் ஸ்விஃப்ட்லி. ஸோ ஹவு ஹீ ரேன். ஸோ இந்த வேர்டுக்கு வந்து நம்ம ஹவு அப்படின்ற ஒரு கொஷின் கேட்குறோம். ஸோ ஹவு ஹீ ரேன், எப்படி அவன் ஓடுனான், அவனோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஸ்விஃப்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் an adverb. நெக்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டிக்கல் யூசேஜ். ஹீ இஸ் டேஷ்
ஹானஸ்ட் மேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து சைலண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆனஸ்ட் அப்படின்றது தான் ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் அண்ட். ஸோ இதில் வந்து ஹெச்சில் வச்சு சைலண்ட்டாக இருக்க வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்ட் யூ இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ யூ வரும்போது ஒரு வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது யூ வரும்போது அது வந்து அ சவுண்டு கொடுத்ததுன்னா அது வந்து வவல் சவுண்ட். அதே யூ சவுண்டு கொடுத்ததுன்னா இட் இஸ் கான்சனன்ட் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து யூனிகார்ன் எடுத்துக்கோங்க, அம்ப்ரெல்லா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு வேர்டுமே பார்த்திங்கன்னா யூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் அம்ப்ரெல்லான்றது வந்து அ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ வவல் சவுண்ட். யூனிகார்ன்றது வந்து யூ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ YOU சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுறப்ப அது வந்து இட் இஸ் அ கான்சனன்ட் சவுண்டு. ஸோ இந்த கான்சனன்ட் சவுண்டு வரும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணும், வவல் சவுண்ட் வரும்போது ஆன் யூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சவுண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈவன் எல்லா சவுண்ட்ஸ் ஃபோனட்டிக் சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலுமே ஈஸியாக இருக்கும். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஷீ கேவ் ஹிம் அ கிஃப்ட். ஷீ கேவ் ஸோ சப்ஜெக்ட் வேர்ப், ஹிம் அ கிஃப்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷீ கேவ் அ கிஃப்ட். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். என்ன கொடுத்தா வாட் டிட் ஷீ கேவ் ஹிம் அ கிஃப்ட். ஸோ வாட்ன்னு வரும்போது இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ யாருக்கு கொடுத்தா டு ஹூம் இட் இஸ் அ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிஃப்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஹிம். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ SVOO. ஸோ இதுக்கான வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கேன், எப்படி இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ இதற்கு பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பங்க்சுவேஷனை பேஸ் பண்ணி எப்படி ஹைஃபன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து டூத் பேஸ்ட் அப்படின்றது வந்து வித்தவுட் எனி ஸ்பேஸ் சிங்கிள் வேர்டாக வந்து வரும். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். த விண்ட் விஸ்பர்டு த்ரூ த ட்ரீஸ். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னலாம் நம்ம 6th to 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கோ அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். ஏன்னா த விண்ட் விஸ்பர்டு, அது விண்டே வந்து ஒரு விதமான பேசுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா, மெதுவாக பேசுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த விண்ட் எப்படி பேச முடியும்? இட் இஸ் நான் லிவிங் திங் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து அதுக்கு வந்து ஒரு ஹியூமனோட கேரக்டர்ஸ் கொடுக்கறதுனால இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். Find the error. Neither the teacher nor the students was ready. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்திங்கன்னா நெய்தர் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்துமே வந்து இங்கே நான் நெய்தர் இதெல்லாம் வந்து தப்பாக இருக்காது. நெய்தர் நார் இட் இஸ் அ காம்பவுண்ட் கன்ஜங்ஷன். ஸோ அது வந்து டுகெதராக தான் வரும், அதுவும் தப்பு கிடையாது. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் தப்பு கிடையாது. வாஸ் அப்படின்றது தான் தப்பு. இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்துமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இது வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துக்காங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டு. ஸோ நெய்தர் த டீச்சர் நெய்தர் நார் வரும்போது அதனுடைய வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெய்தர் நார், ஈச், எவ்ரி இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு இது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுன்னா இந்த வேர்ப் தான் வரும், இந்த டைப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சூஸ் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் ட்ரக். இட் இஸ் லாரி. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வாட் இஸ் த சஃபிக்ஸ் இன் த வேர்ட் ஃப்ரெண்ட்லினஸ்? ஸோ இட் இஸ் நெஸ். ஸோ லீனஸ் அப்படின்றது சொல்லலாம். இங்கே வந்து நெஸ்ன்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து லீனஸ் 2 சஃபிக்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபைனலாக வர சஃபிக்ஸை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் இட் இஸ் நெஸ். Which word functions as a determiner in this sentence? ஸோ டிட்டர்மினர்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் போடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா many people attended the concert. இங்கே வந்து many is the determiner. டிட்டர்மினர் வந்து பார்த்தீங்கன்னா நவுனுக்கு முன்னாடி தான் வரும். எப்பயுமே வந்து டிட்டர்மினர் comes before a noun. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஹீ இஸ் ஆஸ் பிரேவ் ஆஸ் அ லயன். ஸோ ஆஸ் வந்தாலே நமக்கு தெரியும் இட் இஸ் சிமிலி. நம்ம வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறோம் யூஸிங் ஆஸ் ஆர் லைக். ஸோ இட் இஸ் சிமிலி. Find the error. Each of the players have a coach. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் ஈச் அப்படின்றது வரும்போதே நமக்கு வந்து வேர்ப் வந்து சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ப்ளூரல் வேர்ப் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் டு பி ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹேஸ் அ கோச். ஸோ இங்கே வந்து ஹேவ் கொடுத்துருக்கிறதுனால இட் இஸ் த எரர். சூஸ் த அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங். இட் இஸ்
சென்டர். ஸோ நிறைய நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இஆர் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ அந்த இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேர்டு வந்து SENTER இதுதான் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். ஐடென்டிஃபை த டென்ஸ். ஷீ ஹேஸ் பீன் ரைட்டிங் அ நாவல். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், டென்சஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டிங் நம்ம ஐஎன்ஜி வந்தாலே வந்து நம்ம இட் இஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் 2 கண்டினியூஸ் இருக்குது. ஸோ ஹேஸ் பீன் ரைட்டிங். ஸோ ஹேஸ்ன்றது ஒரு ப்ரெசண்ட்டை வந்து குறிக்கிற மாதிரி இருக்குது. ஹேஸ் ஆர் ஹேவ் வந்ததுன்னா ப்ரெசண்ட், அண்ட் ஹேட் வந்ததுன்னா இட் இஸ் பாஸ்ட். ஸோ இங்கே ஹேஸ் இருக்கிறதுனால இட் இஸ் அ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே இப்போ நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸில் இருந்ததுன்னா she will be writing a novel அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ present perfect continuous tense. Convert to active voice. The book was read by her. ஸோ she read the book. ஸோ இங்கே வந்து இட் இஸ் அ past tense. இங்கே வந்து read the bookன்னு கொடுத்தனால இட் இஸ் read. ஸோ இங்கே வந்து readன்றது தான் pronunciation. ஸோ இட் இஸ் the past tense. She read the book. Identify the sentence pattern. The baby seems happy. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the baby seems happy. the baby seems அப்படின்றது மட்டும் வராது இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு வேர்டை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே வந்து இட் இஸ் த பேட்டர்ன் இஸ் SVC. செலக்ட் த கரெக்ட் சஃபிக்ஸ் டு ஃபார்ம் அ நவுன். ஸோ இங்கே நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஹாப்பினஸ், ஹாப்பிலி அப்படின்றது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சூட்டபிள் ஆகும். பட் இங்கே ஒரு ட்ரிக்கான வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு ஃபார்ம் அ நவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நவுன்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாப்பிலி அப்படின்னு வந்ததுன்னா இட் இஸ் அன் அட்வர்ப், இட் பிகம்ஸ் அன் அட்வர்ப். ஸோ நெஸ் போடும்போது தான் ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து ஒரு நவுனாக மாறும். ஸோ தட் இஸ் த ஆன்சர். பிக் த ஹோமோஃபோன் ஃபார் பீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து பீஸ் சொல்லுவோம், PEACE இதுவும் பீஸ் தான். பட் இந்த இதையும் பீஸ் தான் சொல்லுவோம். மற்ற ரெண்டுமே நமக்கு ஆப்ஷன் கிடையாது. பட் இங்கே ஏன் பீஸ்ன்றது மட்டும் ஆன்சர்னா இங்கே இந்த 2 வேர்டும் பார்த்தீங்கன்னா PIECE பீஸ் அண்ட் PEACE பீஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரனன்சியேஷன் வந்து ஃபைனலாக எஸ்ல வரும், பீஸ் அப்படின்ற மாதிரி. இதனுடைய ப்ரனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா இசட் சவுண்ட், பீஸ் அந்த சவுண்டில் வந்து வரும். ஸோ அதனால தான் வந்து இதனுடைய கரெக்ட் ஹோமோஃபோன் வந்து PEACE பீஸ். Next, choose the correct determiner. She has dash friends in this city. She has many friends. So muchன்றது வந்து ஒரு குவான்டிட்டியை குறிக்கும். ஸோ இட் இஸ் அன்கவுண்டபிள் நம்ம நவுனில் தான் யூஸ் பண்ணுவோம். எனி அப்படின்றது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்மேட்டில் வரும். ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஷீ ஹேஸ் ஈச் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி வராது. ஸோ ஒரு அந்த ஈச்ன்றது எப்படி எங்கே யூஸ் பண்ணுன்றது நமக்கு தெரியும். ஸோ த ஆப்ஷன் இஸ் மெனி. ஸோ விச் வேர்ட் இஸ் அ காம்பவுண்ட் வேர்ட். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னாலே 2 வேர்டை கம்பைன் பண்ணி வரது தான் காம்பவுண்ட் வேர்ட். இட் இஸ் ரெயின்போ. ஃபைண்ட் த எரர். ஹீ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டு நாட் அப்படின்றது வந்து கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஹீன்றது வந்து இங்கே 3rd person சிங்குலரில் வர்றப்போ வந்து நம்ம வந்து டஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சிங்குலரில் வரும்போது டஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஹீ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். ஸோ டூ தான் வந்து இங்கே தப்பான ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஐ எம் ஸோ ஹங்க்ரி ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். ஸோ இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைப்பர்போலே. இட்ஸ் ஹைப்பர்போல் அப்படின்னும் போது சொல்லும்போது நம்மளுக்கு நடக்காத இம்பாசிபிளான திங்ஸை வந்து நடக்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இதனுடைய மீனிங் என்ன, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சூஸ் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட். இட் இஸ் ஃப்ளாட். அண்ட் SUITE இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ப்ரனன்சியேஷன் என்ன அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. Choose the correct article usage. She adopted dash orphan. It is an orphan. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ hope you like this video. Happy learning. Thank you.